அப்பா ஏய் சங்க சங்கர புசான வேடா ஏய் சூப்பர்டா நான் வீடியோ எடுக்கிறீங்களா? இல்ல நான் ராக்கி கட்டிட்டு இருக்கேன். அது ஈட்டிக்கிட்டு இருக்கேன் தீட்டிக்கிட்டு இருக்கலாம் நம்பர் சொல்லக்கூடாது புரியுதா? சரி பார்த்து அடிங்க. சரி அப்போடா போயிட்டாடா சாமி. அதை விட யார் அவரு? ஏய் அவனை பத்தி தெரியாதா? அவன் தானே தீபாவளி சைக்கோ. தீபாவளி சைக்கோ அப்படின்னா அப்படின்னா ஐயோ சமாளிக்கிறா இவனே அந்த பானை பெரிய பானை அந்த குண்டா எடுத்துருவாங்க சீக்கிரம் எடுத்துருவோம். இப்படிதான்டா ஒவ்வொரு தீபாவளிக்கும் நாய் பன்னி நரின்னு ஒரு இதை விடுறது கிடையாது. எல்லா வாழையும் வெடியை வச்சு வெடிச்சு ஏதாவது ஒரு வேலை இழுத்துக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம கிட்ட வந்திருக்கான் என்னன்னு தெரியல. சரி அவன் வரதுலேயே வெடி வெடிச்சு போயிடும். ஐயோ நீ விட இவன் என்னடா இங்கேயே சுத்திட்டு இருக்கான். இவன் வந்தானா அந்த இடத்துல வெடி வைக்காம விட மாட்டான். ஒன்னும் புரியலையே. என்ன சாம்பிட போடுற? என்ன சொல்றியா? நானா தான் போடுறேன். நம்ம கறிக்கிற மாதிரி எல்லாரும் ஜோக் பண்ணிட்டு இருக்காதடா. ஏன்டா அந்த தீபாவளி வருது? ஐயோ கடுப்பா இருக்குடா. எதுக்குடா அந்த தீபாவளி வருது? வருஷம் வந்துட்டே இருக்குது. வந்து தோஞ்சிக்கிட்டே இருக்குடா. ஏன் தீபாவளி வேணாம் எனக்கு. பையன்ட்ட போயிட்டு ஒரு பிஜிலி பாயிட்டு ஒரு ஒத்தடி பாயிட்டு வாங்கி கொடுக்குற தூக்கி மூஞ்சில எறிறான்டா. அட நீ வேற ஏன்டா இந்த தீபாவளி வந்துட்டாலே என் பொண்டாட்டி காஸ்ட்லியான புடவை விடுன்னு கேக்குறா. அந்த புடவை வாங்குறதுக்கு நான் 1 மாசம் வேலை செய்யணும். அத விடுறா என் பொண்டாட்டி இருக்கால அவ இட்லி கடையில வந்துல அது நிச்சயமா கட்டிருக்க படம் தான் வேணும்ன்றாங்க. அது ஒரு வசதி. நீங்க எல்லாம் துணி எடுக்கிற பேசிட்டு இருக்கீங்கடா. நான் கிரெடிட் கார்டு பில்ல என்ன கட்டலடா. அவன் ஒருத்த கிரெடிட் கார்டுல வாங்கி செலவு பண்ணிட்டு லூசுடா அவன். ஏய் மச்சான் ஒரு 10,000 பணம் தான் கொடுறா ப்ளீஸ். மச்சான் நீ எனக்கு ஒரு 5000 தான் குடுறா. 5000 போதும் உனக்கு. நீ வேற 10,000 ஆல்ரெடி கடன் வாங்கிட்டேன். இந்த 5000 தேவை. சாமி ஏன்டா அப்படி பண்றீங்க? எனக்கு அந்த படம் மட்டும் எப்படியே தேடி வாங்கி கொடுங்க. எல்லாம் சேர்ந்து 24 கொடுத்தீங்க கார்டு கட்டிடுவேன்டா. நொட்டுவாங்க உனக்கு. ஏண்டா நான் வெடி வாங்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், கறி வாங்கணும், சமைக்கிறேன் தீபாவளி என்னடா பண்றது? காசு இருந்தாதான் என்ன வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாடா. ஐயோ சாமா